அடுத்து ஒரு விலங்கு முழு வளர்ச்சியடைந்த விலங்கை பெற்றெடுப்பதை போன்று எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கின்றன. விலங்குகள் அங்கக்குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனது சந்தேகம், விலங்குகள் அங்கக்குறையுடன் பிறக்கத்தானே செய்கிறது. அங்கக்குறைவு என்றால் உடல் ஊனமாக இருப்பது தானே அப்படின்னு சொல்லி ஆயிஷாங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு ஹதீஸை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக நசராணிகளாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றிடுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு விலங்கு இருக்க கால்நடை இருக்கிற ஆடு மாடு மாதிரி கால்நடைகள், இந்த கால்நடைகள் ஒரு கால்நடையை பெற்றெடுக்கிறது. அப்படி பெற்றெடுக்கும் பொழுது அதில் இந்த காதை வெட்டி விட்டுருப்பாங்கள்ல, பிராணிகளுக்கு காதை அப்படி வெட்டி விட்டுருவாங்க. அப்படி வெட்டப்பட்ட ஒரு காது வெட்டப்பட்ட ஒரு பிராணியை நீங்கள் பார்க்குறீங்களா? பெறும்போது அப்படி இருக்குதா? பின்னாடி தானே வெட்டுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை தமிழாக்கம் செஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருத்து வராமல் அங்கக்குறைவுன்னு போட்டிருக்கிறாங்க. விலங்குகள் எப்படி அங்கக்குறைவு இல்லாமல் பெற்றெடுக்கிறதோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாய் தந்தையரும் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பிந்தி தான் அதை மாற்றிடுறாங்க அப்படின்ற அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அங்கக்குறைவுங்கிற வார்த்தையை போட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கால்நடைகள் அதனுடைய குட்டிகளை அங்கக்குறைவாக பெற்றெடுப்பது இல்லை, நல்லபடியாக தான் பெற்றெடுக்கிறது. பின்னாடி தான் அதை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி தான் மனிதர்களும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸுடைய கருத்தாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் அங்கக்குறைவுங்கிற அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு பொதுவான சொல் அங்கே வரல. என்ன வார்த்தை வருதுன்னா, ஹல் தராஃபியா ஜெத் ஆண்டு வருது. இப்படி காது அறுத்து விட்ருப்பாங்கல்ல, கால்நடைகள்லாம் பார்த்தா காது அறுக்கப்பட்டதாகவே இருக்கும். எதுக்காக வேண்டினா, ஒரு கடவுளின் பேரால் ஒரு நேர்ச்சையை பண்ணி காதை வெட்டி விட்டுருவாங்க. அது குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபொலை பத்தி குன்னு ஆதானல் அண்ணாமி, கால்நடையுடைய காதுகளை வெட்டி விடுகிறார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த காது வெட்டி இந்த கண்டுக்குட்டிலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, பிறக்கும்போது அப்படி இருந்துச்சா? பின்னாடி தானே வெட்டினாங்க. அந்த மாதிரி தாங்கிறாங்க. இதில் ஊனமே இல்லாமல் தான் கால்நடைகள் புள்ள பெறுதுங்கிற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய காது அறுக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கால்நடைகள் பிறக்கும்போது காது அறுக்கப்பட்ட மாதிரி பிறந்துச்சா? பின்னாடி மாற்றினானான், பின்னாடி தான் மாற்றினான். அந்த மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறது. அவங்க பெற்றோர்கள் தான் அது சொன்ன போதனையின் மூலமாக யஹூதியாக நசராணியாக மஜூசியாக மாற்றிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஹதீஸுடைய சரியான மொழிபெயர்ப்பு வச்சு பார்த்தீங்கன்னா இதில் குழப்பம் வராது. ஆனால் மொழிபெயர்த்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கால்நடைகள் அங்கக்குறைவு இல்லாமல் பிறக்கிறதுங்கிறாங்க. அங்கக்குறைவு இல்லாமல் பிறக்குது. எத்தனையோ ஊனமுற்ற குட்டிகள்லாம் பிறக்கிறது இல்லையா? பிறக்கிற குட்டிகளில் ஒரு கண்ணு போன குட்டி இருக்கும், ஒரு கால் இல்லாத குட்டி இருக்கும். கன்று குட்டிகள் பல வகையில் இருக்கத்தானே செய்யுது. எந்த பிராணியாக இருந்தாலும் மனிதன் எப்படி பல குறைபாடு உள்ளவனாக பிறக்கிறானோ அதே மாதிரியான ரேஷியோவில் எல்லா கால்நடைகள்லேருந்து பிறக்கக்கூடியதும் அந்த குட்டியில் பல ஊனமுற்ற குட்டியெல்லாம் பிறக்கத்தான் செய்யுது. அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டால், அன்றைய அரபு சமுதாயத்தில் காதை வெட்டி விட்டுருப்பாங்க, இப்படி கிழிச்சு விட்டுருவாங்க. இப்படி நீங்கள் பார்க்குறீங்களே, எந்த குட்டியா எந்த கன்றாவது எந்த மாடாவது எந்த ஆடாவது எந்த ஒட்டகமாவது இப்படி கண்ணுக்குட்டி போட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இதை வெட்டினது பின்னாடி தானே வெட்டியிருக்கிறான். இந்த காதை போய் ரெண்டு அறுத்து விட்டது யார்? மனுஷன் தானே செய்கிறான். அப்போ நல்லா இருந்த காதை எப்படி அறுத்து விட்டாங்களோ, பிறக்கும்போது நல்லதாக தான் பிறக்கிறது. காது அறுபடாமல் காதை அறுத்து விட்றாங்கன்னு சொன்னால் அது பின்னாடி செய்கிற ஒரு வேலை. அந்த மாதிரி தான் எல்லா முஃமின்களும் இஸ்லாமிய அடிப்படையில் எல்லா மனிதனும் இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறாங்க, பெற்றோர் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.